வெல்கம் டு இந்திரா வெங்கடேசன்ஸ் கிச்சன் கும்பகோணம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிந்தாமணி சிக்கன். எப்படி செய்யலாம்ங்கிறத பார்த்துடலாமா? வாங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. அது கடலெண்ணெயாக கூட இருக்கலாம். நான் இன்றைக்கி ஓகே ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 20 பட்டை மிளகாய் எடுத்து நீட்டமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டேன். சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் அப்படியே தாங்க உள்ளே சேர்க்குறேன். எண்ணெய் ரொம்ப காய வச்சு மிளகாயை சேர்த்துற வேணாம். காஞ்சிருச்சுன்னா மிளகா வந்து கருத்து போயிடும், டேஸ்ட்டே மாறிடுங்க. அடுத்து சின்ன வெங்காயம் நான் 200 கிராம் எடுத்து நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே உள்ளே சேர்த்துடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா வந்து வெங்காயத்தை வதக்கிடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நான் ஒரு 10 பல் பூண்டு நான் எடுத்து நான் வச்சு வச்சுருக்கேங்க. அதையுமே நான் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து 3 தக்காளி பழம் மீடியம் சைஸ் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும். உள்ளே சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. காஷ்மீரி சில்லி தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா கலர் கொடுக்கும். காரமும் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் இன்றைக்கி தனி மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சிக்கன் வந்து 750 கிராம் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ உள்ளே சேர்த்துடலாங்க. நல்லா மசாலா எல்லாமே சிக்கனில் போய் இறங்குற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுட்டே இருக்கணுங்க. நல்லா கிண்டி விடணும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். எவ்வளோ சூப்பராக வந்து நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். தண்ணி எவ்வளோ பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம இன்றைக்கி தண்ணியே சேர்க்கலை. தண்ணி சேர்க்காம எந்த அளவுக்கு இதில் இருக்குது பாருங்கள். சிக்கனில் உள்ள தண்ணியே வந்து வெளியில் வந்துடும். அதிலே இது நல்லா சிக்கன் வெந்துடும். அதேமாரி மூடி வச்சு நம்ம அப்பப்போ கிளறி விட்டாலே போதுங்க. சூப்பராக சிக்கன் ரெடி ஆகிடும். பட்டை மிளகா நான் வந்து எதுக்கு நீளமாக போட்டிருக்கேன் அப்படின்னா, சின்ன பிள்ளைங்க வந்து இந்த சிக்கனை சாப்பிடும்போது அந்த பட்டை மிளகாயை ரிமூவ் பண்ணிவிட்டு சிக்கனை மட்டும் நம்ம கொடுத்துடலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோம்னா சேர்ந்த மாதிரி கிடக்கும். மற்றபடி வந்து நம்ம சாப்பிட்லாம். அந்த பட்டை மிளகா சின்னதாக கட் பண்ணாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும். சூப்பராக இருக்குங்க. சிந்தாமணி சிக்கனுக்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த பட்டை மிளகா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்து நான் பிடிச்சி வச்சுருக்கேன். அதையுமே நம்ம சிக்கனில் சேர்த்துடலாம். நல்லா ஃப்ளேவராக இருக்கும். சிந்தாமணி சிக்கன் வந்து எல்லா வகையான குழம்புக்குமே ஒரு சூப்பரான சைடிஷ்ஷுங்க இது. உங்கள் வீட்டில் பசங்களுக்கு ஏதாவது ஒரு குழம்பு பிடிக்கலைன்னா அதுக்கு இந்த சிந்தாமணி சிக்கனை வந்து சைடிஷாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியாக நம்ம இறக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சிந்தாமணி சிக்கன் வீடு ஃபுல்லாக ஒரே வாசனையாக இருக்குங்க. செமையாக இருக்குது. அந்த வாசனையை பார்த்தாலே நல்லா சாப்பிடணும் போல் இருக்குது. இதுக்கு வந்து நான் இன்றைக்கி என்ன குழம்பு வச்சுருக்கேன் அப்படின்னா, கொண்டக்கடலை, முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு மசாலா குழம்பு தாங்க நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டு இதில் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு தான் இன்றைக்கி நாங்கள் வச்சுருக்கோம். இதுக்கு தான் இன்றைக்கி சைடிஷாக நாங்கள் தொட்டுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.